திட்டங்களை இந்தியா மேம்படுத்தி வருவதே இந்த மாற்றத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த அதிரடி நகர்வின் பின்னணியில் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் அச்சுறுத்தல்கள் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக சீனாவின் அனைத்து பகுதிகளையும் துல்லியமாக தாக்கும் வகையிலான நீண்ட தூர ஏவுகணைகளை உருவாக்குவதில் இந்தியா இப்போது தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் 4வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வரும் 2027ஆம் ஆண்டில் விண்ணில் பாய தயாராகி வருகிறது. தரைவழி, வான்வழி மற்றும் கடல்வழி என 3 முனைகளிலும் இந்தியா தனது அணுசக்தி பாதுகாப்பை மிக வலிமையாக கட்டமைத்துள்ளது. ராணுவ ரீதியாக தன்னை பலப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் கடந்த 2025ஆம் ஆண்டில் இந்தியா தனது பாதுகாப்பு செலவினங்களை $92.1 பில்லியன் அதாவது சுமார் 9% உயர்த்தியுள்ளது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் போன்ற அதிரடி ராணுவ நடவடிக்கைகள் மூலம் தனது வலிமையை இந்தியா நிரூபித்துள்ள நிலையில் தற்போது அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தியுள்ள செய்தி ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதே சமயம் முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற தனது அடிப்படை அணு ஆயுத கொள்கையில் இந்தியா இன்னும் உறுதியாக இருந்தாலும் தற்காப்பு நடவடிக்கைகளில் எவ்வித சமரசமும் செய்யப்போவதில்லை என்பதை இந்த சர்வதேச அறிக்கை உணர்த்துகிறது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத கொள்கையில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வரலாற்று சீர்திருத்தம் நிகழ்ந்துள்ளதாக சர்வதேச ஆய்வு நிறுவனம் ஒன்று அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளது. ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் எனப்படும் சிப்ரி தனது 2026ஆம் ஆண்டிற்கான அறிக்கையில் இந்தியா முதன்முறையாக தனது 12 அணு ஆயுதங்களை நேரடி போர் பயன்பாட்டிற்காக நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொதுவாக இந்தியா தனது அணு ஆயுத கொள்கையில் அணுக்கரு முனைகளையும் அவற்றை ஏவும் ஏவுகணைகளையும் தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கும் நடைமுறையை பல ஆண்டுகளாக பின்பற்றி வந்தது. ஆனால் இப்போது அந்த ரகசிய பாணியிலிருந்து இந்தியா முற்றிலும் மாறியிருப்பது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. சிப்ரி அமைப்பின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை 190ஆக உயர்ந்துள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் இந்தியா 10 புதிய அணு ஆயுதங்களை தனது சேமிப்பில் சேர்த்துள்ளது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த 190 ஆயுதங்களில் 12 ஆயுதங்கள் எந்நேரமும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னால் இந்தியாவை ஒரு ரிசர்வ் நாடாக மட்டுமே பார்த்த சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் இப்போது இந்தியா தனது அணுசக்தி வலிமையை செயல்முறைக்கு கொண்டு வந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக நவீன ஏவுகணை குழாய்கள் மற்றும் கடல் சார்ந்த அணுசக்தி பாதுகாப்பு